இன்றைய தியானம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆதியாகமம் 26:2-3. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் ஈசாக்குக்கு கொடுக்கிறார். இந்த அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாமா? ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான். பஞ்ச நாட்கள்ல ஈசாக்கு என்ன செய்கிறான்? பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக் கிட்ட போறான், கேராருக்கு போனான். கர்த்தர் அங்கு ஈசாக்குக்கு தரிசனமாகிறார். அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாதேன்னு சொல்றார். நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு அப்படிங்கிறார். இந்த தேசத்திலே குடியிரு, நீ வாசம் பண்ணு, இங்கேயே இரு, நான் உன் கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன், நான் வாக்குறுதியில மாற மாட்டேன். ஈசாக்கே, நீ இங்கேயே இரு, இது உனக்காக நான் கொடுக்கிற தேசம், இந்த தேசத்திலே நீ தங்கியிரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உன் கூட இருக்கிறத எல்லாரும் பார்ப்பாங்க, உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உங்க அப்பா ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்கள் என்று சொன்னார். 1ஆம் வசனத்தில் கர்த்தர் முதலாக ஆபிராமை அழைக்கிறார். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இந்த வார்த்தை சொல்லி தான் கர்த்தர் அழைக்கிறார். அழைத்து எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவேன்னு 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் சொல்றார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆபிராமே உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்றார். 7ஆம் வசனம் பாருங்க, ஆதியாகமம் 12:7. கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். இந்த வார்த்தை கர்த்தர் கொடுக்கும்பொழுது அவனுக்கு குழந்தை கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆபிராமே உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். உடனே ஆபிராம் என்ன செய்தார்? தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்க ஒரு பலிபீடத்தை அவன் கட்டினான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிராம் அங்கே தான் இருக்கிறார். நீங்கள் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிச்சு பாருங்க. ஆபிராமுக்கு 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னார். அப்பவும் ஆபிராம் சாராளுக்கு பிள்ளை இல்லை. நீங்கள் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்த பொழுது கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். நீங்கள் 10லிருந்து 20 வரைக்கும் உள்ள வசனத்தை படிச்சிங்கன்னு சொன்னால் கர்த்தர் அங்கு ஆபிரகாமுக்கு கொடுக்கிற வார்த்தையை விளங்கி கொள்ள முடியும். ஒரு குழந்தைய நான் உண்மையாகவே உங்களுக்கு தருவேன், சாராளுக்கு தருவேன், உன் மனைவியாகிய சாராள் ஒரு குமாரனை பெறுவாள். அந்த வார்த்தை சொல்லும்போது கூடாரத்தில் அந்த அம்மா அதை பின்புறமாக இருந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்ற முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தில் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே அவர் சொன்ன வார்த்தை கேட்டு நகைத்தாள் என்று பார்க்கிறோம். நான் கிழவி, என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவன், எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார்.
சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய். அதன் பிறகு அந்த புருஷர் என்ன செய்கிறாங்க? எழும்பிட்டு அந்த இடத்த விட்டு சோதோமுக்கு போகிறாங்க. ஆபிரகாம் அவர்களோட கூட போய் அவங்கள வழி விட்டு அனுப்பினான். தொடர்ந்து அங்கே நடக்கிறத பார்க்குறோம். ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதுனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் இப்போ செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன நடக்க போகுதுன்றத சொல்ல வராரு. 19ஆம் வசனம், ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாக இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாக இருப்பதினாலும் நான் இறங்கி போய் அந்த சோதோம் கொமோராவை நான் அழிக்க போகிறேன்றதுக்கு அவர் புறப்பட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு ஆபிரகாம் கர்த்தருடைய சமூகத்தில் கதறி கெஞ்சி மன்றாடுகிறதை நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, என்ன கர்த்தர் சொல்ல வராரு? கர்த்தர் எந்த இடத்துல நம்மளை தங்க சொல்கிறாரோ அந்த இடத்துல நீங்களும் நானும் தங்கி இருப்போம் என்று சொன்னால் நம்மை அழிக்க மாட்டார், நம்மை ஆசீர்வதித்து நம் நிமித்தம் மற்றவர்களை ஆசீர்வதிப்பார். 37ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலும் சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். தேசத்தில் குடியிருந்து ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். ஆதியாகமம் 26:2-3 படி கர்த்தாவே, ஈசாக்குக்கு தரிசனமாகி நீர் என்ன வாக்கு கொடுத்தீரோ அதே போல இன்றைக்கு எங்களுக்கும் பேசுகிறீரப்பா. யார் யாரை எந்தெந்த தேசத்துல வாசம் பண்ணணும்னு சொல்றீங்களோ அந்த தரிசன பூமியிலே அவர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் யாவரும் தங்கி இருக்க உதவி செய்யும். எங்களோடு கூட இரும், எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் நீர் கொடுத்த அத்தனை வாக்கு தத்தங்களையும் ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் குறித்த நியமித்த எங்கள் தரிசன பூமியிலே நாங்கள் தங்கி இருந்து சத்தியத்தை மேய்ந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.